பணம் ரெடி பண்ண தான்மா போயிட்டு இருக்கேன். என் கூட வேலை செய்யறான்ல அந்த பையன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நாங்க போயிட்டு ஒரு 1/2 hourல உனக்கு கால் பண்றேன். டேய் லோகேஷ், டேய் லோகேஷ். என்ன காலையில வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? லோகேஷ் ஒரு 1000 ரூபா மட்டும் கிடைக்குமா? குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. உனக்கே தெரியுமில்ல, வேலையே ஒரு வாரமா இல்ல. என்னது காசா? காலையில தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி காசு கேட்டுட்டு இருக்கிறீங்க, அறிவில்லையே உனக்கு? பொண்டாட்டி பிள்ளைங்களை பாத்துக்கணும்னா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க நீங்களாம்? வந்துட்டானுங்க காலையில காசு வீசன்ட்டு. அமௌண்ட் ரெடி பண்ணிட்டமா, ஒரு 1/2 மணி நேரத்துல போட்டு விட்டுறேன் உனக்கு. எல்லாருக்குமே நல்லதுதான் நினைக்கிறேன். என்ன மட்டும் ஏன் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான்? குமரவேலண்ணா, நான் அப்படி பேசிட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதானே. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவானே, அதனாலதானே நான் அப்படி பேசினேன். ஏன் இந்தாங்கண்ணே. இல்லடா, காசெல்லாம் வேணாம்டா, இருக்கட்டும். கூட பிறந்த தம்பியா நினைச்சு இந்த காசை வச்சுக்கோங்கண்ணே. ரொம்ப நன்றிடா, இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன். உன் இடத்துல இருந்து தானே நானும் வந்திருக்கேன். சின்ன வயசுல சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால உன்னோட சூழ்நிலை எனக்கும் புரியும்ண்ணே. ஆமா, பணம் ரெடி ஆயிடுச்சுமான்னு ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேம்மா.